guys, this is Nifty team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடோ, எந்த மீட்டிங் பாயிண்ட் மெத்தடோ நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அட்வான்ஸ் லெவல் அண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இதை ரெண்டை வச்சு மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இதை ஒரு வீடியோ கோர்ஸாக நம்ம கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,510 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஓப்பனுக்கு நியர் இருந்தது, 22,510 பக்கமாக இருந்தது. எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் எஸ்டர்டேக்கு கீழே இருந்தது. ஓப்பன் கரெக்டாக எக்ஸாக்டாக ஓப்பன் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா, 510 மார்க்கெட் இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 550, 22,550 புட்டும் 22,600 புட்டும், கீழே பார்த்திங்கன்னா 22,500 காலும் 22,450 காலும் தான் இந்த மணி. ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் வந்து எஸ்டர்டேயை பிரேக் பண்ணலை. ஓகேங்களா, தாண்டி கீழே வந்துருச்சு. இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா காலும் புட்டும் நம்ம போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எது இதில் பர்ஃபெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் செட் ஆகுதோ அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் எப்படி சேம் ஐயை பிரேக் பண்ண முடியாமல் ஐயை கீழே உடச்சிதோ சேம் அதே மாதிரி தான் ப்ரீமியம் அதே மெத்தடில் இருந்தது. இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,500 காலோட ப்ரீமியம். இவனும் பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே தான் இருந்தான். அதாவது எஸ்டர்டேக்கு மேலே உடைக்க முடியாமல் கீழே உடைச்சிட்டு இங்கே தான் இருந்தான். ஆக்சுவலாக 22,500 காலோட சார்ட் இது. ஆக்சுவலாக இவனும் பாருங்கள், மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியோ, ஐயை உடைக்க முடியாமல் ஐயை கீழே உடச்சி ஓப்பன் மேலே இவனும் இருக்கிறான். சேம் மார்க்கெட்டும் அதே மாதிரி இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் ஐயை உடைக்க முடியல அப்படின்னா புட்டு வந்து லோவை உடைக்கக்கூடாது. ஓகேங்களா, எக்ஸாக்ட் 22,600 காலோட புட்டோட சார்ட் இது. ஆக்சுவலாக இவன் பாருங்கள் 20 நிமிஷத்தில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து லோக்குள்ளே தான் இருந்தான். அதுக்கப்புறம் லோவை கீழே உடச்சி கரெக்டாக எக்ஸாக்டாக 165 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் இது. ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக நிற்கிறான் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஐயை உடைக்கல, கால் ஆப்ஷனும் ஐயை உடைக்கலைன்னா இவன் லோவுக்கு கீழே வரக்கூடாது. ஆக்சுவலாக இதுதான் லோ, இவன் லோவுக்கு கீழே வரக்கூடாது. ஆக்சுவலாக இவன் லோ கீழே இருந்தான். அந்த மாதிரி இருந்தால் ஒன்று இவன் லோவை உடச்சி மேலே வரணும், வந்து லோ உடச்சி மேலே போகணும், இல்லை லோவை தாண்டிட்டு ஓப்பனை தொட்டுட்டு கீழே வரணும். இது 2 தான் நடக்கும். ஓகேங்களா, பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும். ஒரு மார்க்கெட்டில் அப்படியே ஓப்பனை தாண்டி போயிடும். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 199. ஓகேங்களா, இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், மெயின் பாயிண்ட் அது. ஓகேங்களா, இப்போ ஓப்பனுக்கு இருக்கிறவனை நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க இந்த செட்டப்பில் அப்படின்னா ஓப்பன் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஏன்னா இவன் லோவை தாண்டிடுவான்னு தெரியும். ஏன்னா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கலைன்னும் போது ஐக்கு கீழே உடச்சி கீழே வந்துட்டான்னும் போது இவன் லோ உள்ளே வந்துடுவான்றது தெரியும். ஆனால் ஓப்பனை தாண்டுவானா அப்படின்றது தெரியாது. ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் மேலே இருந்தது. ஓகேங்களா, மார்க்கெட்டும் ஓப்பன் மேலே இருந்தது. ஓகேங்களா, ஓப்பனில் தான் எக்ஸாக்டாக சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போகலாம். 15 நிமிஷத்தில் கால் ஆப்ஷனும் மார்க்கெட்டும் ஓப்பனை கீழே உடச்சிட்டு இருந்தானா கண்டிப்பாக இவன் ஓப்பனை தாண்டி மேலே போயிடுவான். ஏன் அப்படின்னா ஓப்பன் மேலே எவனா ஒருத்தன் தான் இருப்பான். இவன் ஓப்பனை கீழே உடைச்சா இவன் ஓப்பன் மேலே வந்துடுவான், அவன் ஓப்பனை கீழே உடைச்சா இவன் ஓப்பன் மேலே போயிடுவான். இப்படி தான் நடக்கும். எக்ஸ்பெரியில் மட்டும்தான் 2 பேருமே ஓப்பன் கீழே இருப்பானுங்க. 2 ப்ரீமியத்தை கரைப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருந்தது, மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது. ஜஸ்ட்டு எஸ்டர்டே ஐயை மட்டும் கீழே உடச்சதுனால இவன் லோவில் வந்துடுவான்னு தெரியும். அதனால் இவனை நம்ம எடுத்தோம். இன்னொன்று இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தான். எக்ஸாக்ட் 165 இவனோட அட்வான்ஸ் லெவல். அதனால் இவனை எடுத்தோம். ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு
இவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்னு தெரியும். 165 அப்படின்னா 200 வரைக்கும் போச்சு மார்க்கெட். 202 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் எய்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட்டில் வெளியே வந்துடுவோம். அப்புறம் போட்ட இடத்துல ஒரு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்த 15 பாயிண்ட் வந்தால் கட் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா? நம்ம நினச்ச மாதிரி எக்ஸாக்ட் ஓப்பன் தொட்டுட்டு மார்க்கெட் அடுத்த ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில்லையே கீழே வந்து லோவெல்லாம் கட் பண்ணிட்டான். ஓகேங்களா? அதாவது லோவெல்லாம் கட் பண்ணிட்டான். புட் ஆப்ஷன் ஓப்பனையும் தாண்ட முடியல. அவன் அட்வான்ஸ் லெவலை தாண்டி போனவன் அட்வான்ஸ் லெவலையும் உடச்சிட்டான். மெயின் எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஓப்பனை தொட்டுட்டு கீழே வந்தவன் எஸ்டர்டே லோ, அவன் ஓப்பன், அவனோட அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக்குன்னு தெரியும். ஓப்பனுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயே தாண்டிடும், மார்க்கெட்டும் எஸ்டர்டேயே தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இதுதான் 22,500 கால் ஆப்ஷன். கரெக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக இவன் 10 மணிக்கு எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்கான். ஆக்சுவலாக அவன் வந்து லோவெல்லாம் கீழே வலிச்சு ஓப்பனை கீழே வலிச்சு போகும்போது இவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே எக்ஸாக்டாக இங்கே இருக்கிறான். அப்போ இவன் ஐயை தாண்ட போகிறான்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கே தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவன் இல்லை எக்ஸாக்டாக ஐயை கூட தாண்டும் போது எடுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இங்கெல்லாம் எடுக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இவன் ஐயை தாண்ட போகிறான்றது தெரியும். ஏன்னா 10 மணிக்கெலாம் வந்து அவன் லோவெல்லாம் உடச்சிட்டான் கீழே புட் ஆப்ஷன். ஓப்பனுக்கு கீழேயும் இருக்கான். அப்போ இவன் ஐயை தாண்டிடுவான்றது தெரியும். அப்போது 188ன்றது இவனோட ஐ, 189ன்றது ஒரு ஐ, 190 இல்லை 195ல் நம்ம ஒரு பஃபர் ஆர்டர் போட்டு வச்சுட்டு ஹைக்கு கீழே ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். 190 அப்படின்னா 175 நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இந்த கேண்டிலோட லோவில் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த கேண்டில் தான் ஒரு லோ கொடுத்துருக்கோம் எக்ஸாக்டாக. மேலே ஒரு கீழே வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கோம். அப்போ இந்த கேண்டிலோட லோ 75 கரெக்டாக இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு பஃபர் ஆர்டர் போட்டு எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து 240 வரைக்கும் போச்சு மார்க்கெட். கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் அகைன் ஒரு புல் பேக் கொடுத்து திருப்பியும் ஒரு போச்சு. அவ்வளோதான், 2 என்ட்ரி தான் இன்றைக்கி. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் முடிஞ்சோன்னா மார்க்கெட் எப்படி போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணால் அது எதனாலன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவன் வீக் ஆனவொன்னே கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம புட் ஆப்ஷன் என்ட்ரியை எடுக்காமல் கூட விடலாம். ஏன்னா அவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ஓப்பனை உடைப்பானான்னு தெரியாது. அப்போ ஓப்பனை டச் பண்ணிவிட்டு ஓப்பன்லேருந்து கீழே இறங்கும் போது கூட கால் ஆப்ஷனை நம்ம எடுக்கலாம். ஏன்னா இவன் ஐயை தாண்டிடுவான்னு தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா அவன் ஓப்பனை தாண்ட முடியலன்னா அவன் லோ கீழே உடச்சி வந்துடுவான்றது தெரியும். அப்போது இந்த இடத்துலையே நம்ம 9:40க்கே இந்த லோ கொடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து மேலே போகிறான் பாருங்க எக்ஸாக்டாக. அதாவது 22,500 கால் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் இது. இந்த ஓப்பன் ப்ரைஸு தாண்டிட்டான் 9:45. அப்போது இவன் ஓப்பன் மேலே சஸ்டெயின் ஆகிறான் அப்படின்னா அவன் ஓப்பனை தாண்ட மாட்டான்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அதாவது ஓப்பனை கீழே உடச்சவன் இந்த ஓப்பனை ஒரு பெரிய கேண்டில் வந்து உடச்சிட்டு அகெயின் அடுத்த கேண்டிலே உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டான் 165. அப்போது இவன் ஓப்பனை உடைக்க விரும்பலைன்னு அர்த்தம் கால் ஆப்ஷன். அப்போது புட் ஆப்ஷன் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும், வீக்காக இருந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் ஓப்பனை தொட்டுட்டு கீழே வந்துடுவான்னு தான் அர்த்தம் அதுக்கு. இல்லை ரொம்ப ஈஸியாக. ஏன்னா எவனா ஒருத்தன் தான் ஓப்பன் மேலே இருப்பான். அப்போ இவன் ஓப்பனை உடச்சி மேலே வந்துட்டான் அப்படின்னா ஓப்பன் மேலேயே இருந்தவன் ஓப்பனை உடச்சி கீழே வந்து திருப்பி அடுத்த கேண்டில் ஓப்பன் உள்ளே வந்துட்டான். அப்போ கண்டிப்பாக புட் ஆப்ஷன் ஓப்பனை கீழே தான் உடைப்பான், கீழே தொட்டுட்டு வந்துடுவான்றது தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அப்போது அவன் ஓப்பனை கீழே உடைக்கும் போது அந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். 30 பாயிண்ட் 25 பாயிண்டில் வெளியே வந்துட்டு இல்லை ஃபஸ்ட் டார்கெட்டில் கூட வெளியே வரலாம். ஓகேங்களா? அவன் அந்த டார்கெட் கிடைச்சோடனே நம்ம வெளியே வந்து அவன் வெயிட் பண்ணணும். அவன் ஓப்பனை உடச்சி கீழே வர வரைக்கும், ஓப்பனை தொட்டுட்டு கீழே வர வரைக்கும். அவன் ஓப்பனை தொட்டு ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் வந்தவனே இவன் அப்போது கரெக்டாக ஓப்பனை தாண்டும் போது இவனை எடுக்கணும் 165. அந்த என்ட்ரியை எடுக்காமல், ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் அவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான்றது தெரியும். அப்போது அதை விட்டுட்டு இவனை எடுக்கலாம். நம்ம அவன் எப்படி தான் அதை தொட்டுட்டு கீழே வரும்போது இவனை நம்ம ரிலாக்ஸாக பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த என்ட்ரி எடுத்திருந்தாலும் சூப்பரான என்ட்ரி. ஏன்னா இவன் ஐயம் தாண்ட போகிறான்றது தெரியும். அப்போ 125 நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸ்டாப் லாஸ்
150 வந்த லோ. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸே கிடைக்காது, எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அப்போது 165 என்ட்ரி எடுத்துகிட்டு ஹை வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஐயன் தாண்டுவான்றது தெரியும், ஆனால் உடச்சி மேலே போவானான்றதுலாம் ஆக்சுவலாக அதுதான் நடக்கணும். இருந்தாலும் நம்ம அப்படி தான் ரூல்ஸ் பிரகாரம் ட்ரேட் எடுக்கணும். ஹை வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். அப்போ 165 அப்படின்னா 190, கிட்டத்தட்ட 25 பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு லாட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு லாட் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் அடுத்த 190லேருந்து மார்க்கெட் 240 வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அகெயின் ஐயில் பிரேக் பண்ணி ஐயில் உட்காந்து திருப்பியும் ஒரு புல் பேக் கொடுத்தான். ஓகேங்களா? இப்படி தான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஐ கீழே வந்து ஐலேயே ஸ்டஷன் ஆகிடுது மார்க்கெட். ஐக்கும் ஓப்பனுக்கும் நடுவில் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னாலே அது ரேஞ்ச் ஆக்கிடுவான். அவ்வளோதான், அதோட மூவ்மெண்ட்டே இருக்காது. ஐயையும் உடைக்க மாட்டான், ஓப்பனையும் உடைக்க மாட்டான். ஓப்பனை உடைச்சா நம்ம புட்டை போய் எடுக்கலாம், ஓப்பனையும் உடைக்கல. ஓப்பன் மேலே சஸ்டனாக வரான், ஐயையும் மேலே உடைக்கல, ஐயே தொட்டு வரும். அப்போது ரேஞ்சு தான் ஆகும் அந்த இடம். அதனால தான் அந்த 2 என்ட்ரி பர்ஃபெக்ட். அதுக்கு மேலே மூவ்மெண்ட் இருக்காது மேக்ஸிமம். ஆனால் ஓப்பனை வந்து தொடும் போதெல்லாம் நம்ம எடுக்கலாம் என்ட்ரி. ஓப்பனை வந்து தொடும் போதெல்லாம் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து எஸ்டர்டே லோ கீழே தான் இருந்தான். ஓகேங்களா? லோக்கு கீழே தான் இருந்தான். பாருங்கள் நீங்களே. இவன் போய் ஏன்னா இவன் லோக்கு கீழே இருக்கிற வரைக்கும் கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கக்கூடாது, ஐயை மேலே தாண்டி தான் ஆகணும், அதான் ரூல். அப்போது இவன் பாருங்கள் ஒரு வாட்டியும் தொட்டு கீழே தான் வரான். ஓகேங்களா? அப்புறம் தொட்டு கீழே தான் வரான். இன்னொன்று ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கிறான், இன்னொன்று எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கான். எல்லாமே வீக். அப்போது இவன் இதை தொட்டுட்டு கீழே வரும்போதெல்லாம் நம்ம அதை காலை என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான், அதுவும் எந்த என்ட்ரி நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அப்போ 2 என்ட்ரி நம்மளுக்கு இன்னைக்கு எடுத்தோம். இதில் எந்த என்ட்ரி ரொம்ப பொறுமையாகவும் ஈஸியாகவும் தெளிவாக எடுத்துருக்கலாம், அதாவது ஒரு டென்ஷன் இல்லாமல் எடுத்துருக்கலாம் அப்படின்னா காலை தான் எடுத்துருக்க முடியும். ஏன்னா புட்டு வந்து ஓப்பனை தொட்டுட்டு கீழே வந்துடுவான்றது தெரியும். அப்படி தான் நடக்கும்ன்றது நம்ம நிறைய மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம பொறுமையாக அது வந்துட்டா உடனே காலை எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அதை அவாய்ட் பண்ணிவிடக்கூடாது. இல்லை நம்ம எல்லா என்ட்ரியும் எடுக்கணும், ஸ்பீடாக எடுக்க முடியும் நம்மளால், அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம அதையே எடுத்துகிட்டு வெளியே. நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட்டு தான். ஓகே, 15 பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிஸ்டண்டாக எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ரெண்டுமே நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி இதுதான் என்ட்ரி செட்டப்பு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். நம்ம டெய்லி இதை பார்க்கறதுனால ஈஸி தான், புதுசாக பார்க்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப ஈஸியாக தான், இது தெளிவாக தான் நம்ம சொல்லியிருப்போம், ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும் இது எல்லாருக்குமே. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.